இன்றைக்கி நிறைய மனிதர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது தெரியுமா? அவங்க ஆலயத்துக்கு வர்றாங்க, அழகா நேரத்தை செலவிடுறாங்க, திரும்பி போய் பழைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒரு மாற்றம் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. இது எசேக்கியேல் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். எசேக்கியேல் 33 அதிகாரம் 31லேருந்து 33 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்களேன். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. ஆலயத்துக்கு வர்றது பெருசு கிடையாது. ஆனால் திரும்பி போன பிறகு ஆலயத்தில் கேட்கப்பட்ட வார்த்தைகளின் படி வாழுகிற மனிதர்களாக நாம் இருக்கணும். பொருளாசை இருக்கக்கூடாது. நம்ம கேட்கிற சத்தியம் எதுவோ அதன்படி நடக்கணும். இதோ நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன், பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாயிருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். இது ஆண்டவரை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் அவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், பாடல்களை பாடுறோம், இன்பமாய் இந்நேரத்தை செலவு பண்ணுறோம். ஆனால் மீண்டும் வீட்டுக்கு போன பிறகு பழைய வாழ்க்கை முறையே இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னா அதில் என்ன உபயோகம்? நமக்கு ஒரு விதத்துலையும் அது உபயோகமாக இருக்க போகிறதில்ல. தேவ வசனத்தை கேட்கிற நாம் அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை சீர்தூக்கி பார்ப்போமா? உலக பிரகாரமாக வாழ்வது, உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஏதோ சத்தியத்தை கேட்டோம் ஆனால் அது ஒரு மனதளவில் இருக்கட்டும், என்னுடைய செய்கைகள் எல்லாம் உலக பிரகாரமாகவே இருக்குது. பொருளாசை இருக்குது, பொய் பேசுவது, சத்தியத்தின்படி நடவாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது, கூக்குரல் இடுவது, சண்டை இடுவது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம மாற்ற வேண்டும். காட் பிளஸ் யூ.